தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு கொமோரோஸ் என்கிற தீவு நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இதனுடைய தலைநகரம் மொரோனி. இத்தேசத்தின் ரட்சிப்புக்காகவும் இத்தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள 3 தீவுகளாலான ஒரு கூட்டுள்ள நாடாகும். இங்குள்ள மக்கள் தொகை சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தீவு நாடுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இந்த கொமோரோஸில் வறுமையின் அளவு அதிகமாக இருக்கிறது. அதற்காக இவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இவருடைய தொழில் வளர்ச்சிக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். சுமார் 99% அதிகமான இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவர்கள் இந்த சமுதாயத்தில் அவர்களுடைய பட்டணத்திலே அவர்கள் உயர்ந்து இருக்கும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கொமோரோஸ்க்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த தீவு நாட்டை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே, 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டுள்ள இந்த நாட்டுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இங்குள்ள மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இவர்களுடைய அரசாங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிர்வாக பிரிவுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்துல ஆண்டவரே தலைநகரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் கர்த்தர் ரட்சித்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகைக்கு இந்த நாடு ஆயத்தமுள்ள நாடாய் காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வறுமையின் நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏராளமாய் தந்திரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் இந்த தீவு நாட்டின் மீது நீங்க வைக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.